வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம். இனிப்பு கொழக்கட்டையும் ஒரு கார கொழக்கட்டையும் நம்ம பண்ண போறோம். இந்த கொழக்கட்டைக்கான மேல் மாவுக்கு எப்பயும் நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி மாவு கிளறுவோம். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா நம்ம கடையில இருந்து வாங்கக்கூடிய வரட்டரிசி மாவு யூஸ் பண்ணி மேல் மாவு பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டா வரும், விரிசல் வராம அருமையா இருக்கும். இந்த கொழக்கட்டைக்கான சொப்பு, அதாவது மேல் மாவு நம்ம சொப்பு பண்ணுவோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் கூட விரிசல் வராம ஈஸியா எப்படி பண்றது அப்படிங்கிற டெக்னிக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா கடையில வாங்கின அரிசி மாவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் கொழக்கட்டையும் கார கொழக்கட்டையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷா துருவி எடுத்துக்கணும். 1 கப்பு வெல்லம், இது கரெக்டா இருக்கும். நம்ம துருவி இருக்கிற தேங்காய் துருவல் கொஞ்சம் இப்படி திப்பி திப்பியா பெரிய பெரிய பீசஸா இருக்கு இல்லையா, இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ஃபைனா இருக்கும். அப்ப பூர்ணமும் நல்லா இருக்கும். தேங்காயை நம்ம கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம். அதாவது கொஞ்சம் வெல்லம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காயை மிக்சியில இது போல ஒரு சுத்தி எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கல. தேங்காயை கடாயில சேர்த்துருவோம். தேங்காயை நெய்யில லேசா வறுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வறுத்துருக்கேன். இதுல இருக்கிற ஈரம் குறைஞ்சா போதும். இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நம்ம தேங்காய் வறுத்த அதே கடாயில வெல்லத்தை கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது பாகு வரணும் அப்படின்னு இல்லை, இது நல்லா நுரைச்சி கொதிச்சு வந்தா போதும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு நுரைச்சி வர ஆரம்பிச்சாச்சு இல்லையா. மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், இதுல சேர்த்துடலாம். இப்ப ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல பாருங்க இந்த அளவுக்கு இறுகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த ஈரமா இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். பாருங்க, நல்லா இறுகி வர ஆரம்பிச்சாச்சு. இப்படி இருந்தா பூர்ணம் வெந்ததுக்கு அப்புறம் கூட நல்லா சாஃப்டா இருக்கும். இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. இதை சேர்த்தோம் அப்படின்னா சில சமயம் கொழக்கட்டை வேகும் போது அந்த பூர்ணம் அப்படி கசிய ஆரம்பிக்கும் இல்லையா, தண்ணி மாதிரி. அந்த மாதிரி ஆகாம இறுகியே இருக்கும். இது புதுசா பண்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூர்ணம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுலயே இருந்தது அப்படின்னா இந்த கடாய் சூட்லயே இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். இப்ப கொழக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது கடையில வாங்கினா அரிசி மாவு தான், வரட்டு அரிசி மாவு சொல்லுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான். இந்த அரிசி மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுல ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துப்போம். நம்ம அரிசி மாவு அளந்து எடுத்து அதே கப்ல 1.25 கப் தண்ணி நம்ம இதுல சேர்த்துக்கணும். இது ஒரு 1/4 கப்பு. இதை கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அரிசி மாவு ஊறத்துக்குள்ள நம்ம கார கொழக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது வெயிட்ல 100 கிராம் இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இந்த 3ஐயும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வெறும் உளுத்தம் பருப்புலையும் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி கடலை பருப்பு துவரம் பருப்பு சேர்த்தும் பண்ணலாம். பருப்பு பாருங்க நல்லா ஊறிருக்கு. இதோட 2 காஞ்ச மிளகாயும் 2 பச்சை மிளகாயும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். அதோட பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம உசிலிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இதை போல கொரப்பா அரைச்சிருக்கேன். இதை 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்டை நல்லா மாதிரி கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம கடாயில எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி உதுத்துக்கவும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி நம்ம உதுத்துக்கலாம். ஏன்னா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நமக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கும். நம்ம கடாயில உதுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி உதுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு 10 இருந்து 12 நிமிஷம் ஆகும். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து பூர்ணத்துக்கு அரைச்சோம் இல்லையா, இது நல்லா வெந்தாச்சு. ஒரு 10-12 நிமிஷத்துலயே நல்லா வெந்துட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கையாலேயே இதை நல்லா அப்படியே உதுத்துக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் சூடா இருக்கு. அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதா அப்படி உடைச்சு விட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த விப்பர் மோட்ல 1-2 தடவை அப்படி போட்டு எடுத்தாலே போதும், நல்லா உதிர்ந்து வந்துடும். சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் உதிர்த்து எடுத்துக்கலாம். கார கொழுக்கட்டைக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா அப்படியே பூ மாதிரி உதிரா வந்திருக்கு. நம்ம கையால் உதுத்தோம்னா இந்த மாதிரி உதுக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்ப கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் நம்ம தாளிச்சிடலாம், நல்லா வாசனையா இருக்கும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பொடியா கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கார கொழுக்கட்டைக்கு நம்ம பொடிச்சு வச்சதையும் சேர்த்துருவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணாலே போதும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப கொழுக்கட்டைக்கான மேல் மாவு கிளறிக்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நம்ம அரிசி மாவு வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா, 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேன்ல விட்டுடலாம். இது இப்ப நல்லா கிளறிக்கணும். மாவு வந்து சீக்கிரம் திக்காய் வந்துடும். 10 நிமிஷத்துலயே இறுகி வர ஆரம்பிச்சாச்சு. மாவு பாருங்க, நல்லா இறுகி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் கூட கட்டி தட்டாம சூப்பரா வந்திருக்கு. நல்லா கிளறியாச்சு. கலரும் மாறி இருக்கு, நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம மாவு அப்படி தொட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டாம வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஹீட்லயே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டீம் ஆகும். நம்ம கிளறி வச்சிருக்கிற கொழுக்கட்டை மேல் மாவை கையில கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கும் இல்லையா, அப்பயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். சொப்பு பண்றதும் ஈஸியா இருக்கும், விரிசல் வராம நல்லா வரும். நல்லா அப்படி இழுத்து வச்சு நல்லா பிசையணும். மாவு பாருங்க, நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. நம்ம கொழுக்கட்டை எந்த சைஸ்ல பண்ண போறோமோ அது தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மாவு அப்படி திறந்தே வைக்காம மூடி வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து ட்ரை ஆயிடும். தேங்காய் வெல்லம் போட்ட ஸ்வீட் கொழுக்கட்டையோட ஸ்டஃபிங், கார கொழுக்கட்டை அதுக்கான ஸ்டஃபிங் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி பண்ணிட்டோம். மேல் மாவும் அழகா கிளறி சின்ன சின்ன உருண்டையா நம்ம பண்ணி வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிளேட்ல கொஞ்சம் எண்ணெய் தண்ணி 2 கலந்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி தொட்டு பண்ணும்போது நமக்கு கையில வந்து ஒட்டாம இருக்கும். இது எப்படி சொப்பு பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதை அப்படி தொட்டுக்கோங்க லேசா, கையில நுனி விரல்ல தொட்டுட்டா போதும். இப்படி உருண்டை இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி பிஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப ரவுண்டா வந்தாச்சு இல்லையா, இந்த இடத்துல இந்த எண்ணெயை லேசா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கோங்க. இந்த விரல்களை இங்க சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இதை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா சொப்பு வந்து ரொம்ப அழகா வரும், ஈஸியாவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். பாருங்க, இது மாதிரி நான் பொறுமையா காமிக்கிறேன். கட்டை விரலாலையும் அதாலையும் நடுவில் அந்த மாவு இருக்கும். இங்க கட்டை விரல், இங்க மேல இந்த விரல் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஜென்டலா ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளவுதான். மேல இருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அடி வரைக்கும் பண்ணணும். இப்ப பேஸ் இருக்குல்ல, பேஸ் வந்து திக்கா இருக்கும், அங்கேயும் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா கிண்ணம் மாதிரி அழகா வரும். பாருங்க, விரிசல் இல்லாம நல்ல மெலிசா அழகா வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதே நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஸ்பூன் போட்டு வச்சு கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்ப நமக்கு இந்த ஸ்பேஸ் கிடைச்சிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா அப்படி அக்யூமுலேட் பண்ணணும், அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு அழகா, எங்கேயும் கிராக்ஸ் இல்லாம கொழுக்கட்டை நல்லா வந்தாச்சு. இதே மாதிரி ஸ்வீட் கொழுக்கட்டை எல்லாமே இப்படி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இப்ப கார கொழுக்கட்டை நான் பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா உருட்டிட்டு இதை கொஞ்சம் அகலமா பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓரங்களை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சென்டர்ல, இந்த கை வந்து சென்டர்ல, இந்த ஓரங்களை பிரஸ் பண்ணிட்டே வரணும். இதுவும் கொஞ்சம் அப்படி அகலமான கிண்ணம் மாதிரி வரும் நமக்கு. விரல் சென்டர்ல இதை இப்படி பிரஸ் பண்ணிட்டே வரணும். இந்த கையால இந்த விரல்களால இங்க மேல பிரஸ் பண்ணிட்டே வரணும். அப்போ ஒரே மாதிரி ஈவனா வரும்.
பாருங்க இந்த மாதிரி பண்ணியாச்சு இல்லையா? இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 விரலையும் வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க சென்டர்ல. இப்ப நம்ம கார கொழுக்கட்டைக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா? அத இதுல ஃபில் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் கார கொழுக்கட்டை ஃபுல்லா மூடாம இந்த 2 எண்டு மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இது எப்படியே ஸ்டீம் பண்ணுவாங்க. நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ண போறேன். பாருங்க, ஒருவேளை சரியா ஒட்டலை அப்படின்னா நம்ம அங்க எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இதை தொட்டு பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு ஸ்வீட் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். ஓப்பனா வச்சோம் அப்படின்னா மேல் மாவு வந்து காஞ்சிடும். இந்த பாட்டில் அடியில தண்ணி வச்சுட்டு உள்ள ஒரு இட்லி பிளேட் வச்சிருக்கேன். இட்லி பிளேட்டு லேசா கிரீஸ் பண்ணிருக்கேன். தண்ணியும் கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொழுக்கட்டை ஒரு 7-8 கொழுக்கட்டை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். மூடியை போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 நிமிஷத்துக்குள்ள அது வெந்துடும். ஒரு 5-6 நிமிஷம் ஆயாச்சு. கொழுக்கட்டை நல்லா அப்படி பளபளன்னு இருக்கு பாருங்க. கலரும் மாதிரி இருக்கு. இப்படி வந்தாலே வந்து நல்லா வெந்தாச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். சூடா இருக்கும் போதே எடுத்தோம்னா கொஞ்சம் ஒட்டும். இது நம்ம இலைய போட்டு வச்சிருந்தோம்னா உடனே வந்து அதை எடுத்துட்டு நம்ம அடுத்த செட்டு வச்சு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம தேவையான அளவு கொழுக்கட்டை நம்ம பண்ணி எடுத்துப்போம். தேங்காய் வெல்லம் போட்ட ஸ்வீட் கொழுக்கட்டை, உளுந்து கார கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயாச்சு. கொழுக்கட்டை பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. மெத்துன்னு ரொம்ப நல்லா இருக்கு. எங்குமே விரிசல் வராம மேல் மாவு நல்லா வெந்திருக்கு. உள்ளேயும் ரொம்ப நல்லா சாஃப்டா வந்திருக்கு. பாருங்க உள்ள பூரணமும் வந்து சாஃப்டா இருக்கு. பாருங்க அருமையான கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. உளுந்து கொழுக்கட்டை அதே கார கொழுக்கட்டையும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுவும் நல்லா சாஃப்டா விரிசல் வராம அருமையா வந்திருக்கு. உள்ளேயும் பாருங்க ஸ்டஃபிங்கும் பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. வரலட்சுமி நோம்புக்கான ஸ்வீட் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. மேல் மாவு விரிசல் வராம நல்லா சாஃப்டா வந்திருக்கு. தேங்காய் வெல்லம் போட்டு ஸ்டஃபிங்குமே வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை எடுத்துப்போம். அருமையா இருக்கு. அந்த அளவுக்கு பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. இந்த தேங்காயில சேர்த்துக்கிற வெல்லம் எல்லாமே கரெக்டா இருக்கு. உளுந்து கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம். கார கொழுக்கட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல மேல் மாவு நல்ல மெத்துன்னு இருக்கு. ஸ்டஃப் பண்ணிருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து நல்ல உதிரா நல்ல காரம் உப்பு எல்லாமே பர்ஃபெக்டா அருமையா இருக்கு. நம்ம இந்த கடையில வாங்கின அரிசி மாவு இந்த மேல் மாவு நம்ம கிளறும் போது 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.25 டம்ளர் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். 1.25 1.5 வரைக்கும் தேவைப்படலாம். ஏன்னா சில அரிசி மாவுக்கு தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்படும், சிலதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தேவைப்படும். 1.25 1.5 வரைக்கும் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1.25 விட்டுக்கோங்க. மாவு கிளறி பாருங்க. ஒருவேளை கடைசியா நமக்கு அது வேகலை, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அப்படின்னு தோணுனா கொஞ்சம் வெந்நீர் விட்டு திரும்ப நம்ம கிளறணும் அப்படின்னா கரெக்டா வந்துடும். இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல இந்த ஸ்வீட் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் நீங்க வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கு அம்பாளுக்காக பண்ணி பாருங்க. ஈஸியாவும் இருக்கும், சூப்பராகவும் அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.